படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல மாலை வேளையில், இந்த மாதத்துடைய முதல் நாளில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man doesn't live on bread alone, but on every word that comes from the mouth of God. ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு மனிதனை விடுதலை கொடுக்கும். அவருடைய வார்த்தை சுகமாக்கும். அதுதான் அந்த ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது, சகலமும் ஒரு மூலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். உண்டாக கடவுதுனாரும் உண்டாயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அவருக்கா பெரிய முயற்சியே தெரியல. அதை உண்டாக கடவுது பெருகு பெருகினார், உண்டாயிட்டு எல்லாமே உண்டாகிக்கிட்டே இருந்தது. மனுஷனுக்கு உருவாக்குறப்பதான் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானித்து ஒரு கண்ணாடி முன்னால் தன்னை பார்த்து தன்னை மாதிரி மனிதனை உருவாக்கினார். தனது சாயலாக மாடல் டு மைசெல்ஃப், தனது சாயலாக அவருடைய சாயலாக மனிதனை உண்டாக்குகிறார். ஆண்டுடைய வார்த்தை எப்பவுமே ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கிறப்போ அந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும் வார்த்தை. இன்னும் கர்த்தருடைய வசனம் என் காதுகளுக்கு தீபமும் என் பாதைக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என் ஆத்துமாவை விழிப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் வெறுமையாய் திரும்ப வராது. என்ன நோக்கத்தோடு கடந்து போச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றின வார்த்தையா என்ன பண்ணும், செய்தான் திரும்ப வரும். இந்த வார்த்தை அங்கிருந்து வந்ததுன்னா அதெல்லாம் வாயினால் நீ அறிக்கை விட்டு இதயத்தில் விசுவாசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றார், வாயினால் என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். நம்முடைய தேவைகளை வாயினால் என்ன பண்ணணும், அறிக்கையிடணும். இதயத்தில் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும், ஏசாயா 55:11 சொல்றாரு, அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. நமக்கு ஃபெய்த் தான், விசுவாசம் தான். அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு நீ விசுவாசிவி. ஆண்டு உயிரோடு எழுந்துட்டாரு. நான் ஆதாரிக்கிறதுக்கு எப்படி இருக்காரு. முந்தா நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு காமெடி பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்போ டைம் பாஸ் ஆகலைன்னா அங்கே ஏர்ஃபோன் பண்ணிட்டு ஃப்ளைட்டு, மெட்ரோ, ரயிலு, காரில் போகிறப்போ டைம் இல்லை. சில நேரத்தில் போர் அப்படி அடிக்கிறப்போ ஏதோ ஒரு செய்தியில் பார்க்குறப்போ அதை சொன்னார். ஒரு பெரிய மனிதர் கையில் பை மாட்டிக்கிட்டு வர்றாரு. அவர் பேரை சொல்லிட்டு, இப்போ ராபின்சன் தான் வச்சுக்கோங்களேன், தோத்திரம் பாஸ்டர், தோத்திரம்மா, தோத்திரம் ஐயா, தோத்திரம் நாதன் ஐயா பார்த்து அவர் இப்போ ராபின்சன், நாதன் ஐயா தோத்திரம், நாளைக்கு வந்துடுங்க மீட்டிங், தோத்திரம் ஐயா நான் வந்துடுறேன், இப்படி பேசிக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் அந்த முனையில் வந்தார், இப்படியே கும்பிட்டார், இப்படியே உட்காந்தார், இப்படியே கும்பிட்டார். அவனுக்கு தோணினார், அவனுக்கு இப்படி பார்த்தான், திரும்ப போய் தட்டினார். தட்டினோன்னே யான்னு ஒன்று, டேய் இப்போ என் கூட நீ வந்தல்ல, நான் குருவமா தோத்திரம் தோத்திரம், பிரேமா தோத்திரம் தோத்திரம், கண்ணம்மா தோத்திரம் தோத்திரம் சொன்னாங்கல்ல, நீ இப்போ இதுக்கு தோத்திரம் சொல்லியா, உனக்கு தோத்திரம் சொல்லிச்சா, நீ இதுக்கு என்ன தோத்திரம் சொல்லிச்சா, அது உனக்கு சொல்லிச்சாது, அதுக்கு போய் ஏட்டா தோத்திரம் சொல்ற, எப்படி எவ்வளோ ஞானமாக கேட்டான் தெரியுமா. அப்படி ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். சினிமாவில் வாட்ஸ்அப்பில் காமெடி சீன் அது. அந்த டைரக்டர் கேட்குறான், அவர் பேர் எனக்கு தெரியல, டேய் இது பேசுறா, பேசுறண்ட போய் பேசுறா, பேசுறண்ட போய் பேசுங்கிறாரு. அங்கே ஒரு தேங்காவை உடைச்சான், கூப்பிட்டான், அவனை கூப்பிடுறாரு, ஏய் என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, நீ ஏன்டா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறங்கிறாரு. நானே நீ தேங்காய் உடைச்சல, என் மேலே பட்டுச்சுல, என் கண்ணில் பட்டா என்ன ஆயிருக்கும், எதுக்குடா உடைக்கிற,
எங்கள் பெருமையெல்லாம் உடைச்சிட்டோம். இதில் உடைக்காத, வாழ்க்கையில் உட பெருமையை. என்ன சொல்கிறா? வாழ்க்கையில் நீ பெருமையை உடைச்சிரு. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, ஆவி நிறைய ஆவி இருக்கு. இப்போ சுடுகாட்டுல இருந்து கூட ஆவி வருங்க. நேரே கெயிட்டுக்கு நேரே இருக்கிறோம். ராத்திரி கூட வரும் அந்த ஆவி வரும். ஏன்னா அந்த ஆவி வந்து கடந்த நாளில் ஒரு இதை சொல்றப்போ, ஆவியை பற்றி சொல்றப்போ, இந்த ஆவி போயிட்டு அந்த சட்டையை வைக்கிற மாதிரியா பூத உடல், அதை நம்ம எரிச்சிடும். கடவுள் தன் கொடுத்த ஆவிட்ட போயிடுது, கொடுத்த கடவுள்கிட்ட போயிடுது. இந்த உடல் மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியாய், சாம்பலுக்கு சாம்பலாயினா இருந்து போயிடுது. ஆனால் இந்த ஆவி நம்ம விட்டு போனோம்னா நம்ம என்ன ஆயிரும்? ஒன்றுமே இல்லை. அந்த பாடியை பற்றி ஒருத்தர் சொல்கிறப்போ, உயிரோடு இருக்கிறப்ப இந்த பெட்டியை தூக்கி வச்சா மேலே தூக்க முடியாது. இன்னும் அந்த ஸ்டேஜெல்லாம் தூக்கி வச்சா நான் தூக்க முடியுமா? வலிக்குது சொல்லுவேன். ஆனால் செத்து போகிற என் பாடி மேலே வச்சா சொல்லுவேண்ணா இதுதான். ஆனால் ஆவி போன பிறகு அந்த ஆவி தன்னை எந்த இடத்துல போடுமோ அந்த இடத்துல போய் சேரல. அலைந்து திரிந்து கொண்டிருக்கு. அமைதியை தேடி, அமைதி இல்லாமல் எதுனா அது அலைந்து தேடுது. எப்பயாவது போய் தஞ்சை அடையணும்னு நினைக்குது. அந்த நேரத்தில் யாருக்குள்ளே விடுது. அதுதான் கர்த்தருடைய ஆவி. எங்கேயோ அநேக ஆவிகள் உண்டு. ஆனா யாருடைய ஆவி நம்ம கூட இருக்கணும்? கர்த்தருடைய ஆவி. அந்த ட்ரிக்ஸைட் அடிச்சா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அக்கா சோறு பொங்கிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை அவங்க அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு தூக்கிட்டு வர்றப்போ அது வந்து வெளியே ஆடும். அதை நம்ம கடவுள் நினைக்கிறோம். நிறைய ஆவி இருக்கு. அதை குறை சொல்ல வரவே இல்லை. அது அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்து. அவங்க பாருங்க, 2 நிமிஷம் அந்த முனையில் நின்று, இல்லை காலையில் மொட்டை மாடியில் நின்று கிழக்க நின்று, இப்படி நின்று கிழக்கணிக்கு நின்று, இல்லை மேக்கனிக்கு நின்று, அந்த பயம் நம்மகிட்ட இல்லை. நீங்களே யாரை ஆராதிக்கிறோம்? உயிருள்ள தகப்பனை ஆராதிக்கிறோம். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் தம்மை போல் மனுஷனை உருவாக்கி தனக்கு என்ன தேவையோ அதை நினைக்கிறான், கொடுக்குறாண்டவர். நாம் அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த 1ஆம் தேதி மாலையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிறோம். நிச்சயமாக பிளெஸிங் பண்ணும் ஆண்டவர். அவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது நான் இன்று முதல் உங்களை, என் மக்கள் எப்பவுமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறவர். எப்பவுமே கைவிட மாட்டார். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்போ, பஸ்ஸு கிடைக்கணும், மெட்ரோவுக்கு போகிறப்போ, சாப்பிட்றப்போ, எப்பவுமே அவர் நம்மளை கைவிட மாட்டார். தேவையானவற்றை தேவையான நேரத்தில் நம்ம கொடுக்கும் ஆண்டவர். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. நம்ம தான் வீணான ஒரி பண்ணணும். கவலைப்படுகிறதுனால ஒரு குளத்தை என்ன பண்ண முடியாது? கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. கவலைப்படாதே, திகையாதே. அந்த காக்கா 8 கூடு கட்டி 2 8 7 கூட வாடகைக்கா விட்டுருக்கு. வாடகைக்கு விட்டுருக்கா காக்கா? எங்கேயாவது ஒரு கூடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கா? ராபின்சன் மாதிரி ஏதாவது ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்காங்களா? பணத்தை ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்காங்களா? அவர்கிட்ட ஃபிக்ஸட் இல்லை, வச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் அது நமக்கு என்ன பண்ணாது? கவலைப்படக்கூடாது. 2016 நவம்பர் 8 இந்திய தேசத்துடைய பண மதிப்பு குறைக்கப்பட்டது, 0 ஆயிடுச்சு. அன்றைக்கி 500 ரூபா 1000 ரூபா நோட்டு இருந்தது. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. எல்லோரும் பேங்கில் தான் வச்சுருந்தாங்க. முன்ன வந்து மாத கடைசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே யார்ட்டையும் பணம் இருக்காது. மணி பர்ஸை தேடி தேடி பார்ப்பாங்க, விருந்தாள் வந்துட்டாங்களே இவர். இப்போ தேடி பார்க்குறது. ஏன்னா ஏடிஎம் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. மோஸ்ட்லி 90 விழுக்காடு என்ன பண்ணுறது இல்லை, கவலைப்படுறதில்லை. 2 ரூபா பொருள் 3 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடன் நம்மளை கடங்கானாக்கி பிச்சைக்காரனாக்கிட்டான். கடங்கானாக்கி அதெல்லாம் பண மதிப்பு குறைஞ்ச பொழுது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வேர்ல்டு லெவலில் இந்தியாவுடைய வேல்யூ 0. நான் ஒரு இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்தேன். இப்போ அன்னைக்கு எனக்கு தெரியாது. டீ சாப்பிட்டுட்டு 500 ரூபா நோட்டு கொடுத்தேன். என் 500 ரூபா நோட்டு மட்டும்தான் இருந்தது, ஒரு 20-30 நோட்டு. என்கிட்ட ஏடிஎம் டெபிட் கார்டு இதுவரை இல்லை, எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அது 500 ரூபா நோட்டு கொடுத்தா அந்த சார், இது பேப்பர் சாருங்கிறார் அந்த டீ கடைக்காரு. வேறு காசு இல்லை, 10 டீயை குடித்தாச்சு. டோன்ட் வரி சார், போயிட்டு வாங்க, அப்புறம் வந்தால் கொடுங்க.
சொன்னார். நான் இன்னும் போகலை அந்த ஊருக்கு. நான் அந்த பகுதி, அந்த ஜார்க்கண்ட் பகுதி, தனவர தாரு பனித்தளம்னு தாருங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னும் போகலை. நான் ஸ்டேட் தாலுக்கு. அப்போ நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ணுறதில்ல, இன்னும் கொண்டு போகிறதில்ல. அப்போ நம்ம ஏன் கவலை பண்ணுவோம்? அதுதான் அழகாக வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன். பீச்சில் 2 பிள்ளைகள் அந்த ஈர மணல் கட்டி வீடு கட்டி விளையாடுது. அழகாக வீடு, அந்த மண் வந்து அப்படி அடித்து விட்டிங்கன்னா நிற்கும். அந்த தலை வந்து போன தண்ணி பிறகு வந்து அந்த மண் வந்து அழகாக நிற்கும். நான் விளையாண்டுருக்கேன், நீங்களும் விளையாண்டுருக்கேன் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்போ. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஹேபிட்டு, அப்படி அழகாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய அலை அங்கேருந்து வந்துச்சு, ஒரு சின்ன அலை வந்துச்சு, திரும்பி போயிடுச்சு. அடுத்து ஒரு கொஞ்சம் பெருசு வந்தது, அது திரும்பி போகிறப்போ அதை விட பெரிய அலை வரப்போ இந்த அலை போய் அதை தடுத்துருச்சு, அதை வர விடலை. அடுத்து சின்ன அலை கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய அலை ரொம்ப தூரம் வந்துச்சு. இந்த பிள்ளைகள் கட்டின வீடெல்லாம் போயிடுச்சு. வருத்தத்தோடு அந்த பிள்ளைகள் அழுதுச்சு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வியடைந்த நிலைமையில் அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டான். பின்தங்கின நிலைமை, பிஸ்னஸில் தோல்வி, கஷ்டம், வேதனை. ஆனால் அந்த பிள்ளைகள் கவலையே படலை அந்த மண் வீடை பற்றி, போனதை பற்றி. அப்போ அவனோடு அவன் அதே நின்று திரும்ப பார்க்குறான். திரும்ப அந்த பிள்ளைகள் வீடு கட்டுது. திரும்பவும் சில நிமிடங்களில், சில நிமிஷங்கள் கழித்து அந்த அலை வருது. திரும்பவும் அதை தூக்கிட்டு போயிடுச்சு. திரும்ப அதை விட சூப்பர் வீடு முயற்சி பண்ணுது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அதுதான் அலைகள் ஓய்வதில்லை. எப்படி கடல்ல அலைகள் திரும்ப திரும்ப வருதோ அதேமாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இல்லைன்னா மனுஷனுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னா, இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டாங்களா அன்னைக்கு பிரச்சனை இருக்குது, கேட்காது. ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்துலேருந்து அழுதுக்கு அழும். அம்மா நேற்று டீ வாங்கி கொடுத்தம்மா, இன்னைக்கு செத்து போனி அம்மான்னு அது அழும். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணாது, கேட்காது. இதுதான் வாழ்க்கை. அந்த ஜீவன் நம்மை விட்டு போன பிறகு, அந்த உடலிருந்து அந்த சட்டைங்கிற ஒரு ஜீவன் போன பிறகு அந்த உடல் வந்து ஒன்றுமே இல்லை. அது பூத உடல், மண்ணுக்கு போக வேண்டியது. நீ புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, தண்ணியில் தூக்கி போட்டாலும் சரி, அது அவ்வளோதான், அதை முடிஞ்சு போச்சு. அந்த பூத உடலே கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சுன்னா நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும். பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா என்ன ஆகும், வீச ஆரம்பிச்சிடும். ஆட்டுக்கறி வாங்கி சாயங்காலம் செய்யலைன்னு சட்டியில் வச்சுருக்கீங்கன்னா என்ன ஆகும், மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கீழே வச்சுட்டுன்னா என்ன ஆகும், மட்டனோ பீஃபோ என்ன ஆகும். இதுதான் மனித உடலும். போகிற நாய் அங்கே செத்து போச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது. இதுதான் மனித உடல். அப்போ நம்ம உடலை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதே காலத்தில் நம்ம கரெக்ட் செய்வார். அந்த மனிதன் அந்த மனுஷன் பார்த்துட்டு கடவுள் இவ்வளோ நல்லவருங்க, கடவுள் இவ்வளோ நல்லவருங்க. அப்போ கடவுள் நமக்கு வாழ்ந்து கொடுக்கும் ஆண்டவர். அந்த கடவுள்கிட்ட நம்ம ஏங்க பயப்படணும், அந்த கடவுள்கிட்ட என்ன கவலைப்படணும். அந்த கடவுள் சொல்றாரு, உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைத்தான். அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் பப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்றா, அழகா சொல்றாரு. அதுதான் சங்கீதம் 104:27 சொல்றாரு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர். எந்த டைமுக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்தில் அந்த ஆகாரத்தை, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர். 107:20 சொல்றாரு, வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகளிலிருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். 147:18 சொல்றாரு, வார்த்தை அனுப்பி உருக பண்ணும் ஆண்டவர். ஆண்டவர் எப்பவுமே நம்ம என்ன பண்ணல, கைவிடுறதில்லை. அதுதான் ஏசாயா 40:29 சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து. இந்த பிராக்டிக்கலா தாவீது அதை அனுபவிச்சதால் தான் சங்கீதம் 18 தாவீது சொல்றாங்க, 18:1, என் பலனாகிய கர்த்தாவே, மை ஸ்ட்ரெங்த் அண்ட் லார்ட், என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருவதும் வெட்கம் அடையக்கூடாது. ஏசாயா சங்கீதம் 71:1 அதைத்தான் சொல்றார், கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கேன். சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை,
சிறு வயசுல நம்ம ஆண்டவரை மட்டும் கான்ஃபிடண்டா வச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காலத்துல என்ன பண்றதில்ல, விடுதலை கொடுக்கணும். ஆண்டவர் பொதுவாக அந்த கான்ஃபிடென்ட் வந்து மனுஷனுக்கு மாறிடும். தேவைகள் வரப்ப, என்ன கடவுள் என் ஜெபத்தை கேட்குறீங்க, என்ன இவ்வளோ ஒன்றுமே இல்லையே, என்ன இவ்வளோ கஷ்டம், என்ன ப்ராக்டிக்கலாக இவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 ஆண்டுகளுக்கு முன்னால், என்னுடைய 65 வயசு எனக்கு இப்போ உணவே இல்லாத நிலைமை, கஷ்டம், வேதனை. 2 முழங்கால நின்று தகப்பனேன்னு அப்படி கைகளை தூக்கி, மழை இல்லை, வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் கிணத்துல தண்ணி வரும், கிணத்துல தண்ணி வந்தால் தான் தோட்டத்தில் விளையும், விளைஞ்சாதான் சாப்பிட முடியும், வேறு வருமானமே இல்லை. ரொம்ப வானத்தை பார்த்த பூமி. எப்பவுமே நம்ம கடவுள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை சாப்பிடாம, அந்த ஒரு வேளையும் கஞ்சி புளிச்சது, புளிச்சு போனது, 3 நாளைக்கு முன்னால் பொங்கின அந்த களி, 3 நாளைக்கு முன்னால் சோறு பொங்கி தண்ணிக்குள்ளே அந்த பழைய சோறு, கண்ணீரான வாழ்வு. ஆனால் எப்போதுமே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தின் சத்தத்தை எப்பவுமே அவரே நோக்கி பார்க்கிற வழக்கம். நான் என் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து, இதுதான் வாழ்க்கை. எங்க அம்மா ஒன்று, எங்க அம்மாவுடைய தங்கை, எங்க சித்தி ஒன்று, ஜாக்கெட்டே இருக்காது, போட இல்லை, ஏழை, புகையில தான் உணவு. எதுக்கு புகையில உணவுனா, வாயில புகையில போட்டுட்டா அந்த கசப்பும் உரைப்பும் பசி தெரியாம பசியை எடுத்துரும். அந்த கசப்பு உரைப்பும் வயிற்றுக்குள்ளே போயிட்டு பசியை 2 குடல் ஒட்டிடும். இப்படி போகிற டீப்பு இப்படி ஆகிடும், பசியே இருக்காது, வயரெல்லாம் ஒட்டி போகும், பின்தங்கின நிலைமை. ஆனால் அந்த நிலைமையிலே ஆண்டவர் உணவை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கும் ஆண்டவர். எலியாங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் எலியாவுடைய வார்த்தையை வாசிங்க. நல்ல ஸ்டோரி, வாசிக்கிறதுக்கும் ரொம்ப இன்பமாக இருக்கும். உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி, பயங்கர பவர். அங்கே இருக்க மக்கள் ஆண்டவரை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை வணங்க போயிட்டாங்க. அப்போ கோபம் வந்துருச்சு. அந்த ராஜாவை கூப்பிட்டார், டேய் உன் ஊரில் மழையை பெய்யாது போடான்ட்டார். சொல்கிறான் தைரியமா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனா எலியா இருந்து யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றார், வானத்தை அடநற அடைச்சிட்டார், திறந்துட்டார். மழை பெய்யாதனார் பெய்யல, அவ்வளவுதான். இப்ப பெய்யினார் பெஞ்சிச்சு. இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். அவ்வளவு பவர்ஃபுல் மேன். ஏய் நிப்பாட்டானார், நிப்பாட்டுச்சு. மழை வரும்னார், வந்துச்சு. டேய் நீ கடவுளை விட்டுட்டு வேற கடவுளை வணங்குற, வலி செல்ஃபை யாரு கடவுள் உயிர் உள்ளவர், யாரு ஜெயிக்கிறவர் பாப்பமான ஒரு தெம்பு வந்துச்சு. இப்போ அந்த போட்டி இருந்தால் இப்போ இங்கே இருக்க என்னோட சேர்த்து எந்த பாஸுக்கும் அவ்வளோ வல்லமை கிடையாது. விட்டுட்டு துணியை காணல துண்டை காணலன்னு ஓடிடுவோம். நிப்பமா, ஹலோ ப்ரொஃபஸர் சார், இதெல்லாம் நம்மளாம் ஃபெய்த்தில் ஒன்று வேஸ்ட்டு. ஏதோ சோறு கிடச்சிதா, கதை ஓடிச்சா, இன்னைக்கு கதை வெள்ளச்சட்டை போட்டோமா, கதை ஓடிச்சா, அவ்வளோதான். அந்த ஃபெய்த், அந்த ஸ்ட்ராங்லாம் இல்லை. அவன் சொல்ற, ஏய் கூப்பிடுறான்னா, அடிச்சான், கூப்பிட்டான், ஒன்றும் வரல. அவன் சொன்னான், அவன் கடவுள் ஏதாவது பிஸியாக இருப்பார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தொடர்பு இலைக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறொருவோடு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் உங்களுடைய அழைப்பை ஏற்க அவருக்கு மனதில்லை. உன் காலை எடுக்க முடியாதுடா போடான்ட்டான். பில் அடிச்சு நின்று போச்சுன்னா பிஸியாக இருந்தால் நீங்கள் தொடர்பு வேறொரு நபர் பேசி கொண்டிருக்கிறார், நோ கவரேஜ் இல்லை சுவிட்ச் ஆஃப், தொடர்பு கொள்ளும் நிலையிலே அவர் கூட்டுக்கினா இருப்போம். அதுதான் வார்த்தை. ஆனால் கூப்பிட்டாங்க, காலையிலேருந்து நைட் வரையும் அடித்தாங்க. இந்த நம்ம சின்ன பையனாக இருக்கிறப்போ அந்த வெள்ளிக்கிழமை அவங்களோட போவேன். அவங்க ஒரு 4 மணிக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு 7-8 மணி வரையும் அங்கே வராது. உடனே அங்கே லைட் எய்தா, இங்கே லைட் எய்தா, அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, ஏன் வரல, எதுக்கு வரல, அந்த அடிக்கிறது கூட 1 லிட்டர் சாராயத்தை ஊற்றுவார் உள்ள,
கொஞ்சம் வேகமாக அடிப்பார். ஒரு 8-9 மணி நேரம் அடிப்பாங்க, 12 மணி நேரம் கூட சில நேரத்தில் அடிப்பாங்க, வராது, அந்த ஸ்பிரிட் வராது. எத்தனை பேர் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததால சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியலாம், போய் நின்று பாருங்கள், தப்பு இல்லை. அப்படி அவன் சொல்கிறான் வரல, அப்போ சொல்கிறான் தூங்கியிருப்பார், பிஸியாக இருப்பார். இப்போ பாடுறா, ஒரு நிமிஷம் இருறான்னாரு. 12 கோத்துறதுக்கு 12 கல். ஒரு ஆடை எடுத்தான், நடுவில் வெட்டினான், 12 துண்டாக்குனான், 12 கல்லை வச்சா, தண்ணியை ஊற்றினான். வேரி சரியாஸ் காடினான். எலியாவின் தேவன் எங்கன்னா அக்னி வந்து தூக்கி போயிடுச்சு. உடனே அருவா எடுத்தான், கரன்னு எத்தனை பேர் வெட்டினா? 450 பேர். 450 ரூபா தலையை கடன்னு வெட்டிட்டான். 450 ரூபா வெட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன், ரத்தம் எப்படி ஓடும்? 450 பேரை வெட்டினா ரொம்ப எப்படி இருக்கும்? எவ்வளவு பவர் பாருங்களேன். அதே மனுஷன் பொத்துன்னு விழுந்துட்டான். அங்கே ஒரு பொம்பளை வந்து சொன்னா, டே 450 ரூபா கொன்ன, இப்போ பாடுறவன் தலையை விட்ட போறான்டான்னா. அவ்வளோதான், துணியை கண்ட துண்டை கண்டன்னு போடா, நீயாச்சு ஊழியமாச்சுன்னு பழைய குருடி கதவை தோண்டி எங்கேயோ போயிட்டோம். அவனும் போயிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதரா, ஏரி தாத்துக்கு போ, அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பாக நல்லாயிருக்கும். கேரி தாத்துக்கு போ, 1 ராஜாக்கள் 17:1, 17:3 கேரி தாத்துக்கு போ. அங்கே மார்னிங் அண்ட் ஈவினிங் என்ன கிடைக்கு? ஃபுட்டு கிடைக்கிது. 65 கிடைக்கும், பிரெட்டு கிடைக்கும். இந்த பிரெட்டு வாங்கி வச்சிருக்காரு பாருங்க, கரெக்டாக பிரெட்டு வாங்கி வச்சிருக்காரு. நீ எதுக்குன்னு தெரியல, இன்னைக்கா நாளைக்கா கொடுக்க, இப்போ போகிறப்ப கொடுப்பாராம் பிரெட்டு டீயும். அங்கே என்ன கிடைச்சது? 65 பிரெட்டு கிடைச்சது. ஆற்றுல தண்ணி இல்லை. அப்போ நீ எழுந்து ஒரு அந்த அம்மா வீட்டுக்கு போ, அது அந்த அம்மா உட்காந்துருக்கு பாருங்க, அந்த அம்மா வீட்டுக்கு போனார். அங்கே போயிட்டு அந்த அம்மாட்ட, நீ போ, நான் பார்த்துக்கிறேங்க போகிறேன்னா அந்த அம்மா வருது. அதுவே பாவம், ரொம்ப கஷ்டம். இந்த நம்ம இவங்க விடுக்கும் சொந்தக்காரர், அவருக்கும் சொந்தக்காரர் ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, கண்ணு தெரியாத ஒரு அம்மா. இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. 2 கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லேயும் கிஃப்ட் வாங்கும் அந்த அம்மா. இங்கேயும் வாங்கும், அங்கேயும் வாங்கும். ஏன்னா ஏழை. அதே மாதிரி ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அதுவே இல்லாத போனது, அது வருது. அதுட்டாயே போய் தண்ணி கொண்டு வாங்குறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. வாட்டர் கொண்டு வா, தண்ணி கொடுங்குறாரு. தண்ணி கொடுனோடனே அந்த அம்மா, சரியா தண்ணி கொண்டு வரேன். யாருன்னா அந்த ராகியில் அந்த வேலைக்காரர் டெஸ்ட் பண்ணுறாருல, ஈசாக்கு பொண்ணு பார்க்கணும்ல, அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு, ஜோம் பண்ணுவார், இப்போ போகிறேன், எங்கள் எஜமானுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன். எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்குன்னா, நான் தண்ணி கேட்பேன், கிணத்துலேருந்து இறைக்கணும், இறைச்சி முன்ன ரோட்டில் தண்ணி பிடிச்சோமா, அதுக்கு முன்னே கிணத்துல எடுத்தோமா. அந்த 70 வயசுக்காரங்களுக்கு கிணத்துல எடுக்க தெரியும், 50 வயசுக்காரங்களுக்கு பம்பு அடிச்சது தெரியும். இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது, நேரே சம்பல் விழுந்து வாட்டர் டேங்க் போய் கீழே வந்துடுது தண்ணி. கிணத்துல இறைச்சி ஊற்றணும். உனக்கு மட்டும் ஒட்டவுக்கும் தண்ணி கொடுக்குறேங்கிற. அதே மாதிரி நம்ம தண்ணி தரேன், உனக்கு தரேன்னு போதான். நம்மளுடைய ஹேபிட்டை டெஸ்ட் பண்ணுற. அது போகிறப்ப கூப்பிட்ற, திரும்ப கூப்பிட்டு ஒரே ஒரு தோசை கொண்டு வா, பெட்டை கொண்டு வா. அந்த அம்மா சொல்லுது, இல்லைப்பா ஒரே ஒரு தோசை தான் இருக்குது, அது நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போகிறோம். இல்லை நீ எனக்கு கொண்டு வா. அந்த அம்மா போச்சான், தோசை சுட்டு கொண்டு வந்த பிறகு அந்த பஞ்சம் தீர்ற வரையும் மாவு குறையில அவங்க வீட்டார் அனைவரும் சாப்பிட்டாங்களாம். அந்த அம்மாவுடைய தங்கச்சி, வீட்டுக்காருடைய தம்பி, மாமா, அத்தை, மாமனார் எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். பக்கத்து வீடு, அக்கத்து வீடு எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். அந்த வீட்டார் அத்தனையும் சாப்பிட்டாராம். ஒருவேளை அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உணவை கொடுக்கும் ஆண்டவர், அந்த வல்லமையை கொடுக்கும் ஆண்டவர். எலியாக்கு கொடுத்த வல்லமையை நமக்கு என்ன பண்ணுவாரு? அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நமக்கு போஜனத்தை கொடுக்கும் ஆண்டவர், உணவை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுடைய குழந்தை செத்து போன பிறகு, ஏன் உனக்கு பஞ்சத்தில் சோறு போட்டனே, என் குழந்தை செத்து போச்சே, இதுக்கு அவனுக்கு வீட்டில் சோறு போட்டானான்னு கேட்குறப்போ, அவர் ஜெபம் பண்ணுறப்போ உயிரோடு அந்த குழந்தை என்ன ஆயிடுது? எழுந்துருச்சு. உயிரோட குழந்தை எழுந்துருச்சு. எப்படி பெய்த்து பாருங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை என்னை உயர்த்தும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் என்ன வேதனை, என்ன துன்பத்தில் வந்தாலும் ரோமர் 10ஆம் அதிகாரம்
கீழே அந்த கடைசி 9, 10 வசனங்களை வாசிங்க. ரோமர் 10. என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுந்தார் என்று நீ இதயத்தில் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் யாரு உள்ளவர்? உயிர் உள்ளவர். செத்து போற எங்க அம்மா என்ன பண்ணாரு? ஜபத்தை கேட்குமா? பாடியை கொண்டாந்து கல்லறையில் வச்சுட்டு ஃபயர் பண்ண போறாங்க. ஃபயர் பண்ணல, எப்பா ஒரு தடவை என் கூட பேசியிருப்பானா கேட்பாரா? அவரு 100 ரூபா கேட்டப்ப 2000 ரூபா தரேன்ப்பா, நீ எழுந்திருப்பானா? எழுந்திருப்பாரா? ஆனா என் கடவுள் அப்படிப்பட்டவரு. அவர் யாரு? அதுதான் என்னவெனில் உன் இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஆண்டவர் மரித்தெழுந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால். அடுத்து வாசிமா. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கிறவனும், நீதி வரும்னா இதயத்தில் விசுவாசிக்கணும். மீட்பு வரும்னா வாயினால் என்ன பண்ணணும்? கர்த்தரனையும் பாதுகாப்பார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். சில நேரத்தில் எலியா மாதிரி மாறிடுவோம். நம்ம எலியா மாதிரி மாறிடுவோம். நிறைய நேரத்தில் நிறைய அப்படி ஆயிடுறோம்னா, ஆண்டவர் இன்னும் ஆண்டவர், அவர் மீட்பர், எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டார். இதை பேசுகிறப்ப எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு நாள் கல்கட்டா போய் ஏர்போர்ட்டோ இல்லை ஒரு மிஷன் ஃபீல்ட்லேருந்து ட்ரெயினுக்கு வரணும். பயங்கர டிராஃபிக். இறங்கி நின்று டிஃபன் வாங்க வழியே இல்லை, டைமே இல்லை. ட்ரெயினை விட்டுருவோம். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். சாப்பிட ஒரு நாளும் ராத்திரி சாப்பிடாம இருந்ததே இல்லை. இப்போ சாப்பாடை பார்த்தா ட்ரெயின் போயிடும், ட்ரெயினை பார்த்தா சாப்பாடு போயிடும். எதை பார்க்க வேற வழியே இல்லை. குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரெயினில் ஏற போகிறோம். ஒரு 2-5 செகண்ட் இருந்தது. ஏற்ற மாதிரி ஒரு கடையில் சாண்ட்விச் வச்சுருந்தான். ப்ரெட்டு சாண்ட்விச்னா மேலே கீழே ப்ரெட்டு, இடையில வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். அதை வாங்கி வண்டி ஏறிட்டு வண்டி மூவ் ஆகிட்டு ராத்திரி 10:30 மணி ஷால்டாங்கிற ஒரு ஸ்டேஷன் கல்கட்டாவில். அதை விட்டு அடுத்த ஸ்டேஷனில் ஒன்றுமே கிடைக்காது. அப்பாடா சாப்பாடை கிடச்சிதுன்னு அந்த ப்ரெட் எடுத்து வாயில் வச்சா, அது 1 வாரத்துக்கு முன்னால் போட்டது பொழுது உள்ள பூச்சி முழுவமாக இருக்குது. தூக்கி போட்டேன். என் லைஃப்பில் அன்னைக்கு தான் ராத்திரி சாப்பிடலை. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சு நைட்டு லோ சுகர் ஆகி ஏதாவது ஆகிட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் காலையில் 8:30 மணி இறங்கி அந்த வீட்டில் போய் அங்கேருந்து 1200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர் போய் குளித்து பல்லு விளக்கி குளித்து சாப்பிட்ற வரையும் ஆண்டவர் லோ சுகர் ஆக்க நீ என்ன பண்ணலை? அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கு. அந்த ஆண்டவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் எப்போவுமே விடுதலை கொடுக்க மாட்டார். நீங்கள் அவரை விசுவாசிக்கணும். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா திரும்ப திரும்ப வாசிக்கிறப்ப, இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ரட்சிப்பு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும். அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கிறப்போ, உங்களுடைய கிருபையை நோக்கி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிடுதலை. தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, மனுஷனை யாருமே பார்க்கக்கூடாது, நீங்க ஆண்டவரை மட்டும் உங்களுடைய வேதனையை சொல்லி, உங்கள் குற்றங்களை சொல்லி, துன்பங்களை சொல்லி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுக்க ஒரு அற்புதத்தை தாங்க, ஒரு அடையாளத்தை தாங்க தகப்பன் என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை கொடுக்கும் ஆண்டவர், ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, என் கட்டுகள் தகப்பனே, ஒரு அசுத்தாவின் பிரச்சனை எனக்குள்ள இருக்கு தகப்பனே, ஒரு தீய ஆவி எனக்குள்ள ஊடுருவி இன்னொரு மகன் என்னைய விரட்டி கொண்டே இருக்கிறான், என்னை பலப்படுத்துற ஆவியை விட்டுட்டு அவன் என்னை பலவீனப்படுத்துற ஆவி நான் புரிந்து கொண்டு என் பலத்தின என்னை பலவீனத்தினால அவனை வீழ்ந்து போய்கொண்டிருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க.
ஒரு அற்புதம் கொடுங்க தகப்பனே. என் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு அற்புதம் தரப்போற தயவுக்காக கூட, உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரப்போற தயவுக்காக கூட, என்னுடைய அந்த மார்பகத்தில் இருக்க அந்த வலி தகப்பனே, ஒரு வலி மார்பகத்துல இருக்குப்பா, அது துடி வலித்து கொண்டே இருக்கு. அந்த மார்பகத்தில் அந்த வலியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அற்புதம் தகப்பனே. என் கண்கள் பகுதியில தகப்பனே தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. எனக்கு ஒரு அற்புதம் தரமாட்டீங்களா? எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? உம்மை நோக்கி பார்க்கிற, உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிற தகப்பனே, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தாங்க. மனிதனுடைய உள்ளத்தில ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின்